நாம் அனைவரும் அணியும் அந்த பெரிய அடையாளங்கள் உளவியலாளர்கள் ஓரளவு வீணாக நாம் அனைவரும் நம் மார்பில் பெரிய கண்ணுக்குத் தெரியாத அடையாளங்களை அணிந்து கொள்கிறோம். அவை நான் முக்கியமாக இருக்க விரும்புகிறேன், நான் போற்றப்பட விரும்புகிறேன், நான் பாராட்டப்பட விரும்புகிறேன். நாம் அனைவரும் அணிந்திருக்கும் இந்த பெரிய கண்ணுக்குத் தெரியாத அடையாளங்களை உங்கள் பார்வையால் பார்க்க முடியாது, ஆனால் உங்கள் நுண்ணறிவால் தெளிவாக படித்து புரிந்து கொள்ள முடியும். இந்த அடையாளங்கள் 2 மதிப்புமிக்க நோக்கங்களுக்கு உதவுகின்றன. எச்சரிக்கைகள். அவை எச்சரிக்கை அறிகுறிகள், திசை அறிகுறிகள். முதலில் அவர்களின் எச்சரிக்கை எவ்வளவு முக்கியமானது என்பதை கருத்தில் கொள்வோம். ஒருவர் உங்களை முக்கியமானவராக, போற்றப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும் என்று எச்சரித்தால், ஒவ்வொரு நபரும் தெளிவாகச் செய்வது போல, அந்த எச்சரிக்கையை நீங்கள் புறக்கணிப்பது பெரும் விலையை அளிக்கிறது. ஏனெனில் நீங்கள் அவர்களின் நட்பை இழப்பதை உறுதி செய்து அவர்களின் பகைமையை ஏற்படுத்தக்கூடும். இந்த குறிப்பிட்ட எச்சரிக்கையை நாம் புறக்கணித்து, ஒவ்வொரு தனிநபரின் ஆளுமையின் உணர்திறன் மையத்தில் உள்ள 3 முக்கிய ஆசைகளில் மற்றும் தேவைகளில் ஏதேனும் ஒன்றை மறைமுகமாக கூட குறைக்கும் எதையும் செய்வோம், சொல்வோம் அல்லது எழுதுவோம் என்பது நம்ப முடியாதது. ஆனாலும் நாங்கள் இதை தொடர்ந்து செய்கிறோம். மேலும் இந்த எச்சரிக்கையை நாம் வழக்கமாக சிந்தனையின்றி புறக்கணிப்பதால் நமது சொந்த நலன்கள், ஆசைகள் மற்றும் இலக்குகளுக்கு ஏற்படும் ஒட்டுமொத்த இழப்பை ஒருபோதும் முழுமையாக உணர முடியாது. எல்லோரும் எப்போதும் தங்கள் மார்பில் அணிந்திருக்கும் பெரிய கண்ணுக்குத் தெரியாத அடையாளங்களில் தெளிவாக காட்டப்படும் எச்சரிக்கையை நீங்கள் புறக்கணிக்கும்போது உங்கள் இழப்பு மிகவும் பெரியது. அதை அளவிட முடியாது என்பதை நான் உங்களுக்கு உறுதியளிக்க முடியும். எச்சரிக்கை. நான் முக்கியமானவனாக இருக்க விரும்புகிறேன், நான் போற்றப்பட விரும்புகிறேன், நான் பாராட்டப்பட விரும்புகிறேன். நீங்கள் ஒருவரை நேரில் சந்திக்கும்போதோ அல்லது எழுதும்போதோ அல்லது அழைக்கும்போதோ இந்த அறிகுறிகளை ஒவ்வொரு முறையும் கற்பனை செய்து பாருங்கள். எல்லா மக்களுடனும், எல்லா நேரங்களிலும், எல்லா விஷயங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் உங்கள் தொடர்புகளுக்கு அவை அத்தியாவசிய அடித்தளமாகும். அவை வெற்றியின் சாராம்சம். எனவே எங்கும் அத்துமீறக்கூடாது என்று உங்களுக்குச் சொல்லும் எச்சரிக்கை அறிகுறிகளாக இருப்பதோடு மட்டுமல்லாமல், அவை மற்றவர்களுடனான உங்கள் எல்லா உறவுகளிலும் வழியே தெளிவாக காட்டும் திசை அறிகுறிகளாகும். வெற்றிக்கான உறுதியான பாதை மற்றவர்களுக்கு அவர்கள் விரும்புவதை கொடுப்பது அல்லது அதை பெற உதவுவதுதான். ஒருவர் முக்கியமானவராக இருக்க விரும்புவதால் அனைவரும் விரும்புகிறார்கள். அவரை முக்கியமானவர் என்று சொல்லுங்கள், அவரை ஒரு முக்கியமான நபராக நடத்துங்கள், மேலும் சாத்தியமான எல்லா வழிகளிலும் அவரது முக்கியத்துவத்திற்கு ஒரு சொத்தாகவும் அவரது முக்கியத்துவம் குறையாது என்பதற்கான உறுதிப்பாடாகவும் மாறுங்கள். ஒரு நபர் போற்றப்பட விரும்புவதால் அனைவரும் விரும்புகிறார்கள். நீங்கள் அவரை போற்றுகிறீர்கள் என்று சொல்லுங்கள், நீங்கள் அவரை போற்றுகிறீர்கள் என்று மற்றவர்களிடம் சொல்லுங்கள். மேலும் ஒரு நபராக அவரது சாதனைகள், அவரது குடும்பம், அவரது உடைமைகள் ஆகியவற்றிற்காக அவரை போற்றுவதைக் காட்டுங்கள். இவை அனைத்தையும் சாதுரியமாகவும் நுட்பமாகவும் செய்யுங்கள். ஏனென்றால் உங்கள் சொந்த நேரடி அல்லது மறைமுக ஆதாயத்திற்காக மற்றொருவரை நேர்மையாக புகழ்வதை விட வேறு எதுவும் புண்படுத்தும். எனவே உங்கள் பாராட்டு உண்மையானது மற்றும் நேர்மையானது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையிலேயே போற்றக்கூடிய பண்புகளையும் உடைமைகளையும் விடாமுயற்சியுடன் தேடுவதன் மூலம் இதைச் செய்யலாம். மற்றவர்களிடம் உள்ள அனைத்து பாராட்டத்தக்க குணங்கள், சாதனைகள், உறவுகள் மற்றும் உடைமைகளிலும் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். மேலும் நான் நம்புகிறேன், மகிழ்ச்சியடைவீர்கள். அவற்றைத் தேட நீங்கள் உண்மையான முயற்சியை மேற்கொண்டால். மேலும் அந்த முயற்சி மதிப்புக்குரியது என்று நீங்கள் காண்பீர்கள். ஒருவர் பாராட்டப்பட விரும்புவதால் அனைவரும் பாராட்டப்படுகிறார்கள். உங்கள் நன்றியை சாத்தியமான எல்லா வழிகளிலும் காட்டுங்கள். சாதுரியமாக இல்லாவிட்டால் நேர்மையற்ற தன்மை என்று சந்தேகிக்கப்படும் போற்றுதலைப் போலல்லாமல்
நீங்கள் மிகைப்படுத்தி பாராட்டுவதற்கு எந்த வழியும் இல்லை. உண்மையில் பாராட்டு எப்போதும் மிகக் குறைவாகவும் தாமதமாகவும் இருக்கும், மேலும் மிகக் குறைந்த கற்பனையுடன் கொடுக்கப்படும். வழக்கமான வழிகளில் முழுமையாக நன்றியை வெளிப்படுத்துவது உங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பை பெற்றுத் தரும், ஏனெனில் பாராட்டு அரிதாகவே முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் கொஞ்சம் கற்பனையை பயன்படுத்தி இன்னும் ஆழமாகச் செயல்படுவதற்காக கொஞ்சம் கூடுதல் சிரமத்தையும் செலவையும் செலவிடுவது, உதவிகளைச் செய்வது மிகவும் இனிமையான ஒரு நபராக உங்களைக் குறிக்கும். நீங்கள் கற்பனையாக பாராட்டுகளை வெளிப்படுத்தும் முறைகள் மிகவும் மாறுபட்டவை மற்றும் வரம்பற்றவை. நான் அவற்றை உங்கள் சொந்த கண்டுபிடிப்புக்கே விட்டுவிடுகிறேன், மேலும் சிலவற்றை மட்டும் பரிந்துரைக்கிறேன். வெறும் நன்றி குறிப்பிற்கு பதிலாக ஒரு தந்தி அனுப்புங்கள். ஒரு வெஸ்டர்ன் யூனியன் ஆபரேட்டருக்கு தொலைபேசியில் ஒரு தந்தி இரவு கடிதத்தை எழுதுவது விரைவானது மற்றும் எளிதானது. மேலும் இரவு கடிதம் தந்திகள் மிகவும் மலிவானவை. ஆனால் அத்தகைய நன்றி தந்தி பெறுநரை ஆச்சரியப்படுத்தும், தயவுசெய்து ஏற்கும். அதில் டெலிவரி போன் செய்ய வேண்டாம் என்று குறிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், ஏனெனில் டெலிவரி செய்யப்பட்ட தந்தி மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் தொலைபேசி மூலம் உங்கள் பாராட்டுகளை முறைசாரா முறையில் தெரிவித்திருந்தால் உடனடியாக பதிவு அஞ்சல் மூலம் அதை உறுதிப்படுத்தவும். உங்கள் கடிதத்தை இன்று காலை எனது தொலைபேசி உரையாடலை உறுதிப்படுத்துகிறேன், அதை எழுத்துப்பூர்வ பதிவாக மாற்ற விரும்புகிறேன், எனவே நான் சொல்கிறேன். ஐயோ நன்றி போன்ற எளிய சம்பிரதாயங்களுடன் தொடங்கவும். பரிசு பொருத்தமானதாகவும் அசாதாரணமாகவும் மலிவானதாகவும் இருந்தால் அதனுடன் ஒரு குறிப்புடன் கூடிய சரியான சிறிய நன்றி பரிசு நீங்கள் சிந்தனையுள்ளவராகவும் நன்றியுள்ளவராகவும் இருப்பதற்கான சான்றாகும். ஒரு விலையுயர்ந்த பரிசு ஒரு உதவிக்கு மனதார நன்றி தெரிவிப்பதற்கு பதிலாக நீங்கள் கடமையை செலுத்த முயற்சிக்கிறீர்கள் என்ற தோற்றத்தை அளிக்கிறது. எனக்கு புரியும் சில யோசனைகள்தான் அவை. நீங்க அதிலிருந்தே எடுத்துக்கலாம். மிக முக்கியமாக, நீங்கள் தொடர்பு கொள்ளும் ஒவ்வொரு நபரும் தங்கள் மார்பில் பெரிய, கண்ணுக்கு தெரியாத அடையாளங்களைச் சுமந்து செல்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள், அவை எச்சரிக்கும் மற்றும் வழிநடத்தும். நான் முக்கியமானவனாக இருக்க விரும்புகிறேன். நான் போற்றப்பட விரும்புகிறேன். நான் பாராட்டப்பட விரும்புகிறேன். இந்த அறிகுறிகளுக்கு கவனம் செலுத்தி அவற்றின் வழிகாட்டுதலை பின்பற்றுங்கள். உங்கள் தனிப்பட்ட வெற்றி எவ்வளவு விரைவாகவும் பரவலாகவும் வளர்கிறது என்பதைக் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள்.